கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்கீங்க. தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வரோம். உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணியை போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான், ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான். இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் வந்திருக்கவங்களுக்கும், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு, என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் நான் இந்த திரையுலகத்தில் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம பத்திரிகைகளில் இருக்கோம். ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன். அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது, ஒரு பெரிய காமெடி நடிகராக வருவன்ட்டு. அந்த நேரத்தில் 43 வயசில் வந்து இறந்துட்டார். இணைந்தகைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஒவ்வொரு என்னோடய குருநாதர் பாக்யராஜ் சார் என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுலக வாழ்க்கையை அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பயணப்பட்டுருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஃபுல்லாக துறவிட்டா ஒரு கேரக்டர், ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும் போதே சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, டார்க் ஹியூமர் அப்படின்னாரு. அந்த அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவருக்கு எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம், அதனால் வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து இல்லைப்பா, அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி எங்கள் சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றிகள் எங்கள் குழு சார்பாக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள்லாம் ரொம்ப தடுமாறி தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால அது தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான நன்றிகள். இதில் வந்து உதயாதீப் அப்புறம் மற்றும் என்னுடைய எல்லா நண்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லா மேடையில் சொல்கிற விஷயந்தான்,
இந்த படத்தை வந்து யார் கொண்டு போக முடியும்னா நீங்களாம் தான் கொண்டு போக முடியும். நீங்களாம் நல்லபடியாக ரிவ்யூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. ரவிங்கிற படத்தில் ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டராக இருக்கேன். உதய் ப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அந்த கதை வந்து ஒரு டெத் ஹவுஸில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா அவர் சாவீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல, ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ இந்த டெட் பாடி வந்து இல்லைனா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு தோணுச்சு இந்த ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு. அது சும்மா நம்ம நோட் பேடில் போட்டு வைப்பேன். எப்பவுமே எனக்கு ஐடியாஸ் எதாவது கிடச்சிச்சுன்னா நோட் பேடில் போட்டு வைப்பேன். அப்படிங்கும்போது என்ன சொல்ல, நான் அப்புறம் அந்த இதை நோட் பேடில் போடும் போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் அது இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது இது என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு த்ரில்லராக தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸு, யார் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு, அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம காமெடியாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கும்போது அப்போ வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும்போது சரி அப்போது டார்க் காமெடின்னு இப்போ ஒன்று போயிட்டுருக்குல்ல, அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்டை உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு இது என்னென்னு தெரில, செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு. உதய் ப்ரோ வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டரில் வந்தாங்க, பானா காத்தாடி, மாஸ்டர், கைதி, அதெல்லாம் வந்தோன்னே ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. சரி அப்போது நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒன்று தோணுதில்ல, அப்போது வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதய் ப்ரோவை சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதய் ப்ரோ கரெக்டாக அந்த கேரக்டர் கரெக்டாகவும் இருப்பார். சரி அப்போது கரெக்டாக இருப்பாருன்னா அப்போது அவரை வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு போகும்போது எனக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு 90% ஓகே, 10% வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும், அதில் புதுசுன்றனால. ஆனால் வந்து எனக்கு வந்து 100% வந்து 100% இல்லை 200% இறங்கி எல்லாமே பண்ணார். லைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக இருக்கும், எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நான் மற்ற விஷயத்துலலாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சில ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவன் டைம் வரமாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஒரு இதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆதிஷ் பாலா ப்ரோ, போலீஸ் கேரக்டரு ப்ரோ, வேறு நிறைய போலீஸ் கேரக்டரு, ரவுடி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட போகும்போதே சொன்னாங்க, என்ன போலீஸ் கேரக்டரா இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், வேணான்னு இல்லை இந்த கதை கேளுங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு. சரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போ ஷூட்டிங் அப்படின்னு. நீங்கள் வந்து தாடி எடுக்கணும். ஐயோ தாடி எடுக்கணுமா, இப்போ தான் தாடி வச்சுட்டு நிறைய படம் கமிட் பண்ணிட்டு வரேன், தாடி எடுக்கணுன்றீங்க அப்படி. இல்லை தாடி எடுத்தால் தான் ஷூட் போக முடியும் அப்படின்னு. என்ன அதாவது நான் வந்து ஒரு இப்போ தான் ஒரு படமே பண்ண போகிறேன். அவர் வந்து 20 இயர்ஸ் மேலே இருக்காப்புல. ஆனால் வந்து என்ன சொல்ல, நான் வந்து இந்த கதையில் நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு 2-3 படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, அந்த நல்ல பெரிய படத்தில் கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதில் இறங்கலாமேன்ற அந்த ஒரு முயற்சி தான் அவரோட அந்த கேரக்டரோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட பேக் போனுன்னு சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் டியூனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு,
அவங்க பேண்ட் ஆக்சுவலி அவங்க 2 பேர் ஆக்சுவலி சரண் ராகவன் அதுக்கப்புறம் விஜய் ரகுராமன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு 70% ஒரு 60 to 70% தான் ஒரு லெவலில் இருந்துச்சுன்னா அவங்க அது வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மியூசிக் மூலிமா. ஸோ அப்படிங்கும்போது இது உங்களுக்கே தெரியும், இதை நான் பெருசாக மியூசிக் பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் காமெடி வந்து ஒர்க் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் வந்து 2022 எடுத்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஷூட்டிங்கை. அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஒருத்தர்கிட்ட போகும்போது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. டப்பிங் பண்ணுவோம், அப்புறம் சிங்குக்கு கொடுப்போம், ட்ரிம் பண்ணி சிங்குக்கு கொடுப்போம். சிங்குக்கு கொடுக்கும்போது 3 மாதம் போகும். அதாவது ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினப்பேன், எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது ஏன் லிப்ஸிங்க் ஆகுது ப்ரோ, இது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது பண்ணிட்டு வரும்போது அடுத்தது லிப்ஸிங்க் மிஸ் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியாது, கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதனால் இந்த படத்தை ஒரு மாதிரி செதுக்கி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சொன்னேன்ல 22 முடிச்சுட்டு இந்த 25 வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவல் எனக்கு. ரொம்ப வந்து ரொம்ப டஃப்பான டைமாக தான் இருந்துச்சு. 22 பண்ணிவிட்டு எனக்கு பெருசாக தெரில. 23, 24, 25 அது வந்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸுமே டிலே ஆகும், சும்மாவே இருப்பேன். நான் ஆக்சுவலி சிவில்லையுமே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சரியாக அமையல. ரெண்டு சைடுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு. அப்படிங்கும்போது நான் ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டும் ஒரு 6 months கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்தேன். ஏன்னா நான் 2022 ஓடிடிக்கு பண்ணலான்னு தான் பிளானு, டைரக்ட் ஓடிடிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானு. ஆனால் வந்து 25 தான் முடிக்கிறேன். 25 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓடிடி இப்போது யாருமே டைரெக்டாக வாங்குறதில்ல, தேட்டர் வந்த அப்புறமா தான் வாங்குறாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்போ நம்ம தேட்டருக்கு தான் வரணுங்கும் போது யார்கிட்ட போகலாங்கும் போது பூபதி ப்ரோ ஆக்சுவலி கேமரா ஒர்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டாக இருக்கும். அவர் ஹாலிவுட் படம் மட்டும்தான் பார்ப்பார். ஸோ ஹாலிவுட்டில் என்ன ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காரோ, என்ன ஃப்ரேம்ஸ் இருக்குமோ அந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே வச்சுருக்காரு. அவர் இன்றைக்கி வர முடியல. அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஒரு படம் வேலையாக தான் வந்து காலையிலேருந்து நான் எல்லாமே என்னால் பண்ண முடியாதுன்றனால அவர் காலிலேருந்து அங்கே பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கேமரா ஒர்க்கு இப்போ சிவானி ஸ்டூடியோஸ் தான் நான் அடுத்து சொல்லணும். இந்த படத்தை வந்து எப்படி இதை வந்து வெளியே படம் எடுக்கிறது வந்து ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. படம்லாம் எடுக்கிறது ஈஸி தான், அதை வெளியே கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எல்லா ப்ராசஸுமே எனக்கு தெரியும். படம் எடுக்கிறது எப்படி இதை நல்லா கொண்டு வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியலையேங்கும் போது தான் செந்தில் பிரதரை ஃபோன் பண்ணேன். பிரதர் என்ன டைட்டில் பிரதர், நான் வந்து இப்படி சொன்னேன், பிரதர் நான் நல்லா தான் இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆமாம் கரெக்டு தான், எல்லாருமே நான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்படியே சரி ஓகே கரெக்டு தான், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க படம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். ஆமாம் பிரதர், நான் வந்து உங்களுக்கு ட்ரைலர் அனுப்புகிறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணேன். அப்படியா பிரதர், படம் பேர் என்ன பிரதர் அப்படின்னாரு. சாவீடு பிரதர் அப்படின்னா. சாவீடா, இந்த உடனே ட்ரைலர் பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்து ட்ரைலர் வந்து 1 நிமிஷம் 39 செகண்டுனா அந்த 40வது செகண்ட் கால் பண்ணுறாரு. பிரதர் சூப்பர், நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம், ஆஃபீஸ் வந்துருங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகே. படம் அந்த இடத்துல இருந்தால் மூவ் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப தேங்க் பண்ணோன்னா நான் வந்து சிவானி ஸ்டூடியோஸ் செந்தில் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா இல்லை இந்த படமே வெளியே வந்திருக்காது. ஆக்சுவலி ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த நான் ட்ராவல் பண்ணது December 5th இந்த படம் சாவின்ற படம் டைட்டில் வர ஒரு இஷ்யூ ஆச்சு. சரி ஓகே, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புக் மை ஷோலாம் நம்ம வந்து சாவின்னு பார்க்குறது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சாவின்னு இருக்குது, என்னடா சாவி அப்படின்ற மாதிரி. வீ வேற சொல்லிச்சு, இது வீடுக்கு வர வீ, ஒரு மீனிங்கும் இல்லை. சாவினா கீ, அந்த கீயும் இல்லை.
சரி ஓகே ஏதோ ஒன்று அந்த மாதிரி இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் யோசித்தோம். சரி பிரதர் டைட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது கேட்டாங்க இவங்க செந்தில் சார் சைட்லேருந்து. அப்போ பிரதர் நான் ஆக்சுவலி கேட்டேன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றுமே யோசிக்க தோணல. என்ன அப்போ தான் வந்து விருமாண்டி டைட்டில் இஷ்யூ அப்போது கமல் சார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரவனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி சும்மானு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்போது சும்மானே வச்சிடலாமா அப்படின்னா சும்மானே வச்சுட்டு கில்டெல்லாம் போயிட்டோம் வாங்குறதுக்கு. அப்புறம்தான் ஸ்ரீகாந்த்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கலரிஸ்ட் இந்த படத்துக்கு, அவர் தான் சொன்னார், பிரதர் என்ன சும்மானு வச்சுருக்கீங்க, என்ன சும்மானா என்ன சும்மா அப்படின்றாரு. நீங்கள் வந்து சா வீடுன்னு தான் வைக்கக்கூடாது, சா எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க, அப்படி வைங்க அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர், அதுவும் கரெக்டு தான். சும்மானு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கும்போது கலரிஸ்ட்டு வந்து ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அண்ட் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம், விஎஃப்எக்ஸ் பண்ணவர் வெற்றி. அவரோட ஆஃபீஸில் தான் நாங்கள் அவுட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம், ஐமேட் மீடியான்றது. அவர் வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் வெற்றி. ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி எந்த லெவல்னா, நான் அவுட்டு போட்டால் அவர் இது வரைக்கும் காசே கேட்டதில்லை. அந்த ஏன்னா ஸ்டார்டிங்லாம் காசு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போது என்னோடய சுச்சுவேஷனும் அவர் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு, ரொம்ப நெருக்கடி. அப்படிங்கும்போது நான் கிட்டத்தட்ட அவர் கொடுக்கணுன்னா லேக்ஸில் தான் கொடுக்கணும், அந்த அளவு பெண்டிங் இருக்குது. அது இந்த படம் சக்ஸஸ் ஆகி நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த படம் வந்து, இந்த படத்தை நம்ம வெளியே இப்போ சாவிடுன்னு சொல்கிறோம், முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், சாவிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன காமிப்போம், ஒரு போஸ்டர் ஒன்று காமிக்கணும். அப்போ தான் ஓகே இது என்ன மாதிரி படம்ன்றது நம்ம யாருக்கையாவது பேசும்போது தெரிய வரும். யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் யாராக இருந்தாலும் தெரிய வரும். அப்படிங்கும் போது அது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த டிசைன் தான். டிசைனர் மோனிக், ஆக்சுவலி மோனிக் வந்து இப்போ கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம இதுக்காக தான். ஸோ வந்து அவரோட ஒர்க்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா சில படம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த போஸ்டர் டிசைன் பார்த்தாலே ஓகே இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல். இந்த ட்ரைலர் கட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த படத்துக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். ஆனால் ட்ரைலர் கட் பண்ணது வந்து சதீஷ்ன்றவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். ட்ரைலர் கட்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லோரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப நேரம் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.